சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 20, 2024 ஆண்டில் என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோட சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை இன்னைக்கும் நாம அப்படிதான் பார்க்க போறோம். வீடியோவை புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க. டைகர் ட்ரிம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்படைகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இராணுவ பயிற்சி அப்படின்றத ஈடுபடுறாங்க இந்தியாவும் அமெரிக்காவும். அன்பார்ச்சுனேட்டா நேற்று நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இது நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது தவறு. இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் நடக்குது அப்படின்றது ரொம்பவும் சரி. ஸோ அதையும் நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா இந்த பயிற்சி டைகர் ட்ரிம்பத் அப்படின்றது எந்த விஷயத்திற்கான ஒரு நிவாரண பயிற்சியாக பார்க்கப்படுது அப்படின்றது மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுதான் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமே. சரி வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலக காற்றுத்தர அறிக்கை 2023 படி முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை வங்கதேசம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ அதற்கப்புறம் 2வது இடத்துல பாகிஸ்தான், 3ஆம் இடத்துல நாம இந்தியா, 4ஆம் இடத்துல தஜிகிஸ்தான் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உலக காற்றுத்தர அறிக்கை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதுல நம்ம இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் தான் ரொம்ப மோசமா இருக்கு. இந்தியாவிலேயே ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இந்தியாவே 3வது இடத்துக்கு வந்துருது. கடந்த ஆண்டு 8வது இடத்துல இருந்தோம், இப்போ 3வது இடத்துல நாம இருக்கோம். அப்ப காற்றின் தரம் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அறிக்கையை வெளியிட்டது IQR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க சுவிட்சர்லாந்துல இருந்து செயல்படுறாங்க. ஸோ வழிகாட்டுதல் வழங்கிய அமைப்பு இந்த அறிக்கையை ரெடி பண்ணி தரவரிசை வெளியிடுவதற்கு வழிகாட்டுதலாக இருந்தது உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதுனால என்ன மாதிரியான வழிமுறைகளை உலக சுகாதார நிறுவனம் உலக நாடுகளுக்கு சொல்றாங்க அப்படின்னா காற்று மாசு அளவீடானது பர்டிகுலர் மேட்டர்ஸ் 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காற்றுல பறக்கக்கூடிய துகள்கள் இருக்குல்ல, இந்த துகள்களுடைய அளவுகள் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அதுல 2.5 அளவுக்கு இருக்கக்கூடிய நுண்ணிய துகள்கள் செறிவு காற்றுல எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு கனமீட்டருக்கு 5 மைக்ரோகிராமை விட அதிகமாக இருந்துடவே கூடாது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்துறாங்க உலக நாடுகளுக்கு. அது ஒரு இலக்காகவே வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எப்படி இருக்கு, இந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ் 2.5 அளவுடைய நுண் துகள்கள் காற்றில செறிந்த நிலையை பார்க்கும் பொழுது ஒரு கனமீட்டருக்கு 54.4 கிராம் பெர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு கனமீட்டருக்கு உலக சுகாதார நிறுவனம் 5 மைக்ரோகிராமுக்கு மேல இருக்கக்கூடாதுன்றாங்க. இந்தியாவில் 54.4 முதலிடத்தில் இருக்கக்கூடிய அப்ப வங்கதேசம்லாம் பார்த்தா 70க்கும் மேல, பாகிஸ்தான் 70க்கும் மேல, 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா 54.4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ 2022ல இந்தியா 8வது இடத்துல இருந்தாங்க. 2023ல 3வது இடத்திற்கு நாம வந்துட்டோம். அப்ப காற்றின் தரம் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்றாங்க. ஓகேங்களா, சோ கணக்கிடப்பட்ட மொத்த நாடுகள் 134 நாடுகள்ல 7812 இடங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவில் மிக மோசமான காற்று மாசு நகரமாக திகழக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியலில் இருக்கக்கூடிய முதல் 50 இடங்கள்ல இருக்கக்கூடிய நகரங்கள்ல 42 நகரங்கள் இந்தியாவை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல முதல் இடத்தை வகிக்கக்கூடிய நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரை சார்ந்த பெருசாராய் அப்படின்றது. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் அஸ்ஸாமை சார்ந்த கவுஹாத்தி, அதுக்கப்புறம் பஞ்சாபை சார்ந்த முல்தான்பூர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமான நகரங்கள் காற்று மாசு குறைந்த நகரங்களாக பார்க்கப்படுது. சாரி, காற்று மாசு அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களாக பார்க்கப்படுது. சோ உலக அளவில் மிகவும் மாசுபட்ட தலைநகரம் அப்படின்ற இடத்துல நம்ம டெல்லி முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா உலக அளவுல காற்று தர அறிக்கை அப்படின்றது 2023க்கு IQR அப்படின்ற அமைப்பு உலக சுகாதார நிறுவன வழிகாட்டுதலின்படி வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியாவோட நிலை 3வது இடம், முதலிடத்தில் இருக்கக்கூடியது வங்கதேசம், 2வது இடத்துல இருக்கக்கூடியது பாகிஸ்தான், நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளே முதல் 3 இடத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா, சரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் தான் இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செயலியை வெளியிடுறாங்க. அந்த செயலியோட பேர் தான் சமீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயலி என்ன பண்ணும் அப்படின்னா தேசிய அளவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடும் இந்த செயலி. அப்போ காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடக்கூடிய செயலினா சமீர் செயலி இந்திய அளவில் வெளியிடுறாங்கன்னு தெரியணும். ஓகேங்களா? அது போக இந்தியாவில் காற்று மாசுபாட்டின் அளவு அப்படின்றதுக்கான சில புள்ளிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ 0ல இருந்து 50க்குள்ள காற்றின் மாசு இருந்ததுன்னா சிறந்த நகரங்களாக விளக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் 51ல இருந்து 100 அப்படின்னா மிதமானது. ஸோ அங்கே பார்த்த தரவரிசை பட்டியலில் இருக்கக்கூடிய கியூபிக் மீட்டரில் பார்த்தோம். ஒரு கியூபிக் மீட்டருக்கு எவ்வளோ பர்டிகுலர் மேட்டர் 2.5 அளவுடைய துகள்கள் இருக்கு அப்படின்றது அந்த தரவரிசையில் பார்த்தோம். இது வேற புள்ளிகள். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இந்த புள்ளிகளுக்குள்ள இருந்தால் அது சிறந்த நகரம். 300 பிளஸ்க்குள்ள இருக்கா அதை வந்து என்ன சொல்றாங்க கேடு தரக்கூடிய நகரமாக பார்க்கப்படுது. இப்போ டெல்லிலாம் பார்த்தோம்னா 200ல இருந்து 300 அல்லது 300 பிளஸ்க்கு மேலேயே சில நேரங்கள்லாம் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் காற்றின் மாசுபாட்டுக்கு பெரிதும் காரணமாக இருப்பதாக கருதப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மையா, போர் பயிற்சியா, கனிம சுரங்கங்கள் மற்றும் கட்டுமானமா, இல்ல வாகன புகை வெளியீடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை வாகன புகை வெளியீடு அப்படின்னு தெரியணும். இப்போ நம்ம இப்போ என்ன படிச்சிருக்கோம்? ஸோ காற்று மாசுபாடு சார்ந்து ஒரு தர குறியீடு தரவரிசை அப்படின்றத IQR அப்படின்ற அமைப்பு வெளியிட்டாங்க. அதை கரண்ட் அஃபேர்ஸில் படித்தோம். காற்று தரவரிசை பட்டியலை, அதாவது தரவரிசைக்கு என்னென்ன புள்ளிகள் சிறந்த நகரங்களுக்கு, என்னென்ன புள்ளிகள் கேடு தரக்கூடிய நகரங்களுக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமீர் செயலி அப்படின்றது நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வெளியிட்டதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காற்று தரவரிசை சார்ந்தே, அதாவது காற்று மாசடைவதற்கு எது முக்கியமான காரணம், அப்போ வெஹிக்கிள்ஸோடைய விஷயம் தான் முக்கியமான காரணம் அப்படின்றத படிச்சோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க ஒன்னொன்னையும் கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். அதற்கு முன்பாக என் நண்பர்களே மறந்துடாதீங்க, ஒரு வீடியோக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு. அதை அங்கீகரிக்கும் விதம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது ஜஸ்ட் நீங்க லைக் பண்றதுலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதுலையும் வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ல உங்க மனசுக்கு தோன்றதை சொல்றதுலையும் தான் இருக்கு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அடுத்தடுத்த கிளாஸை ரொம்ப மோட்டிவேட்டடா போடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மகப்பேறு நிதியுதவி திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் B ல இருக்கக்கூடிய முத்துலட்சுமி ரெட்டி அவர்களது பெயர்ல தான் தமிழ்நாட்டில் மகப்பேறு நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு தெரியணும். சரி, ஏன் இப்போ இவங்க இந்த திட்டத்தை சார்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம். அதற்கு முன்பாக மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அப்போ தமிழ்நாட்டில் சமூக நலத்திட்டங்கள் சார்ந்து நம்ம எப்பயுமே எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு போகணும், ஏதாவது ஒரு கேள்வி வந்துடும். ஓகேங்களா? ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் அப்படின்றது முதல்ல திருமண நிதியுதவி திட்டமாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த திட்டத்தை ஸ்லைட்லி ஆல்டர் பண்ணி புதுமை பெண் திட்டமாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 6லிருந்து 12ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படிச்ச பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சத்தியவாணி முத்து அம்மையார் பெயர்ல என்ன நலத்திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா தையல் இயந்திரம் அப்படின்றது கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு நலத்திட்டம், அதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஈவேரா மணியம்மையார் திட்டம் அப்படின்றது இது வந்து விதவைகளின் மகளின் திருமண உதவி நிதி உதவி திட்டமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய சமூக நல நிதி உதவி திட்டங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தற்பொழுது முத்துலட்சுமி அம்மையார் ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் சார்ந்து ஒரு ஸ்லைட் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ முத்துலட்சுமி மகப்பேறு நிதியுதவி திட்டம் வழங்கப்படக்கூடிய நிதி உதவி எவ்வளோ அப்படின்னா ரொக்கமாக 14,000 கொடுத்துருவாங்க. அப்புறம் 4,000 மதிப்புள்ள பெட்டகம் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிப்பா, யாருக்கு கொடுப்பாங்க? கருவுற்ற தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ தற்போது என்ன மாற்றம் அப்படின்னா இந்த 14,000 ரூபாய் பிளஸ் 4,000 மதிப்புள்ள பெட்டகத்தை 5 தவணையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை 3 தவணையாக மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரை நிதி செலவு இந்த திட்டத்திற்கு எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அப்படின்னா 11,702 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சுமார் தமிழ்நாட்டில் மட்டும் 1.14 கோடி மக்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் வந்து
ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இது மாதிரி இந்தியா அளவுக்கு ஆல் ஓவர் ஸ்கீம் இதே மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தில இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டமும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முத்துலட்சுமி மகப்பேறு நல உதவி நிதி உதவி திட்டம் இருக்குல்ல, ஸோ இந்த 2 திட்டமும் இணைந்து தான் தற்பொழுது செயல்பட்டு இருக்கு அப்படின்றது தெரியணும். ஸோ தற்பொழுது 3 தவணையாக மாற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த காலகட்டத்தில் கொடுக்க போறாங்க கருவுற்ற தாய்மார்களுக்கு அப்படின்னா, கர்ப்ப காலத்தின் 4வது மாதம் 6000 ரூபாயும், குழந்தை பிறந்த பின்பு 4 மாதங்கள்ல 6000 ரூபாயும், குழந்தை பிறந்து 9வது மாத தடுப்பூசி போடும் பொழுது 2000 ரூபாயும், மொத்தம் 14000 ரூபாய் ரொக்கமாக இப்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நடைமுறைக்கு வரும் நாள் அப்படின்னா ஏப்ரல் 1, 2024 இருந்து 5 தவணையாக இருப்பது 3 தவணையாக மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த பெட்டகம்லாம் இனிமேல் கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது கர்ப்ப காலத்தின் 3வது மாதமும் 6வது மாதமும் 2000 மதிப்புள்ள பெட்டகம் 2 முறை கொடுக்கப்படும் அப்படின்னு விஷயமும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் தான். இதுல நாம தமிழ்நாட்டில் முக்கியமான திட்டங்கள்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு அப்போ ஆரம்பத்தில் 12000 ரூபாய் அப்படின்றது கொடுத்தாங்க. இப்போ 14000 பிளஸ் 4000 பெட்டகம் மொத்தம் 18000. ஓகேங்களா? இப்போ சக்தி மிக்க உணவிற்கான செலவுகளை மேற்கொள்வதற்காக இந்த நிதி உதவி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரசவ காலத்துல பெண்கள் வருமான இழப்பினை ஈடு செய்வதற்காக இந்த நிதி உதவி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் குறைந்த எடை பிறப்பதை தவிர்ப்பதற்காகவும் இந்த நிதி உதவி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது போக 3 தவணைகளில் பிறப்பிற்கு முந்தைய கவனிப்பை பெறுதலுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிறப்பிற்கு பிந்தைய கவனிப்புகளுக்கு 2 தவணை, மொத்தம் 5 தவணையாக முன்பு இருந்தது, இப்போ 3 தவணையாக மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த திட்டத்தில் இன்னொரு கூடுதலான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் பயனாளி ஆகணும் அப்படின்னா அரசு நிறுவனங்களின் குழந்தைகளை பிரசவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனல் பர்த் அதிகரிச்சுட்டாங்க. முதல்ல இயற்கையாகவே வீடுகள்ல எல்லாம் குழந்தைகள் பிறக்கும். ஆனா இந்த திட்டம் வந்ததிலிருந்து முறையாக அரசு மருத்துவமனைகள்ல குழந்தைகள் பிறப்பு விகிதம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நோய் தடுப்பு மருந்துகள் வழங்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் இந்த திட்டத்தை அலைடாக பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குறிக்கோளாக பார்க்கப்படுது, அந்த திட்டத்துடைய குறிக்கோள். ஓகேங்களா? சோ நம்ம இப்ப என்ன படிச்சிருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நலத்திட்டம், அது மகப்பேறு நலத்திட்டம், நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். யாருடைய பேர்ல செயல்படுது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களது பேர்ல செயல்படுது. சரி, வாங்க அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள் ஸ்லைட்டாக ஆல்டர் பண்ணாங்க அப்படின்னா அது சார்ந்தெல்லாம் டிஎன்பிசி கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்பாங்களா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவியாக தான் முதல்ல இருந்துச்சு. அது கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதியான பயனாளிகள் யார் அப்படின்னு மாட்டாங்க. அப்போ புதுமை பெண் திட்டம் மாற்றிட்டாங்க. ஸோ அதோடைய பயனாளிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். வாங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்தில் கடலுக்குள் காற்றாலை அமைக்கும் திட்டத்திற்கு தேர்வான பகுதிகளில் சரியான பகுதியை நீ தேர்வு செய்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் அப்படின்றது கடலுக்குள் காற்றாலை அமைக்கும் திட்டத்திற்கு தேர்வாகி இருக்கா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் விருதுநகர் தேர்வாகி இருக்கா? விருதுநகர்ல எங்கப்பா கடல் இருக்கு? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தப்பா தான் இருக்கு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தேர்வாகி இருக்கா? கன்னியாகுமரி தேர்வாகி இருக்கு. தஞ்சாவூர் தேர்வாகி இருக்கா? இல்ல. அப்போ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி 1 மற்றும் 3 தான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. சோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? இந்த கன்னியாகுமரியும் விருதுநகரையும் அலைடா யோசிச்சு பாருங்க. செறிவூட்டப்படும் பிஸ்கட் வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். அது போக தஞ்சாவூர் அப்படின்றது இந்தியாவிலேயே முதல் முறையாக கடற்பசு பாதுகாப்பு மையம் அப்படின்றது தஞ்சாவூர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் ஆரம்பிச்சாங்க. சோ அதை நினைவு கூர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? சோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கடலுக்குள் காற்றாலை அமைக்கும் திட்டத்திற்கு தேர்வான தமிழக பகுதிகள் அப்படின்னா ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி. ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் தெரியணும். சரிப்பா, இப்போ ஏன் இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ மத்திய புதுப்பிக்கத்தக்க மின்துறை ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கடல் பகுதிகளில் 30,000 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுக்கு உகந்த மாநிலமாக 2 மாநிலம் இந்தியாவில் இருக்கு. அதுல ஒன்று குஜராத், இன்னொன்று தமிழ்நாடு
அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அதுல முதல் கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தலா 5000 மெகாவாட் திறன்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் மின் நிலையங்களை அமைப்பதற்கு முற்படுறாங்க. ஸோ தற்பொழுது என்ன விஷயத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா, இப்போ கடலுக்குள்ள காற்றாலை வச்சு மின்சாரத்தை தயாரிக்கிறோம். அந்த மின்சாரத்தை நம்ம நிலப்பரப்புக்கு எடுத்துட்டு வரணும்ல. ஸோ மின்சாரத்தை எடுத்து செல்லும் வரக்கூடிய வழித்தடங்களை இப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான நிதிச்செலவு தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11,485 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கடலில் இருந்து மின்சாரத்தை கடத்துவது எப்படி அப்படின்னா 230 கிலோவாட் ஆம்பியர் திறன்ல 7 கேபிள்கள் அமைத்து இப்போ வந்து கன்னியாகுமரியில் அமைக்கிறாங்கன்னா திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கு இந்த கரண்ட் வந்து சப்ளை பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மத்திய அரசு திட்டம் தான். ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கடலுக்குள் காற்றாலை அமைக்கும் திட்டம் தமிழ்நாட்டில் தேர்வான மாவட்டங்கள் அப்படின்னா கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காற்றாற்றல் சார்ந்த விஷயங்கள், அதுவும் தமிழ்நாடு உட்புகுத்தி பார்க்கிறோம். காற்றாலைகள் மூலம் காற்றாற்றல் பெறப்படுகிறது. காற்று வீசும் போது காற்றாலைகளின் பிளேடுகள் சுழன்று அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள டைனமோ அதாவது மின் இயற்றி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கயத்தாறு, ஆரல்வாய் மொழி, பல்லடம், குடிமங்கலம் ஆகிய ஊர்களில் பெரும்பாலான காற்றாலைகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாமா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டது விஷயமாகவே. ஓகேங்களா? இந்தியாவில் எந்த அமைப்பை சார்ந்த விஞ்ஞானிகள் தற்பொழுது நீரிலிருந்து ஆற்றல் எதுவும் பயன்படுத்தாமல் மின்சாரம் உருவாக்க முடியும் என்று கண்டறிந்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புது டெல்லி NPL அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2023ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி, பிரபா வர்மாவுக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் சமீபத்திய காலங்களில் பாமா அவர்கள் வந்து என்ன விருதுக்கு தேர்வானாங்க? ஔவையார் விருதுக்கு 2024ஆம் ஆண்டிற்கு தமிழக அரசு தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சிவசங்கரி அவர்கள் வந்து 2022ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருதை பெற்றவங்க. சூரிய வம்சம் அப்படின்ற ஒரு நூலுக்கு பெற்றாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். தேவி பாரதி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழிக்காக பெற்றாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். நீர் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்புக்காக அவங்க சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வானாங்க. தற்பொழுது பிரபா வர்மா அவர்கள் வந்து கேரளாவை சார்ந்தவங்க. ஸோ இந்த எழுத்தாளர் வந்து சரஸ்வதி சம்மான் விருதுக்கு தேர்வாகியிருக்காங்க. ஆனால் கடந்த ஆண்டு தமிழ் எழுத்தாளர் ஆகிய சிவசங்கரி அவர்கள் சரஸ்வதி சம்மான் விருதுக்கு தேர்வானாங்க. சரி, வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ 33வது சரஸ்வதி சம்மான் விருதாக இது பார்க்கப்படுது. ஸோ விருதினை வழங்குவது KK பிர்லா அறக்கட்டளை தான். 2013 இருந்து வழங்கிட்டு வர்றாங்க. தேர்வாகும் படைப்புகளின் மொழி அப்படின்னு பார்த்தோம்னா 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 அலுவல்சார் மொழிகள் தான் இந்த சரஸ்வதி சம்மான் படைப்புகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருதாக பார்க்கப்படுது. ஸோ ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு புத்தகம் அப்படின்றது பரிசீலிக்கப்படும். அப்ப 22 புத்தகங்கள் பரிசீலிக்கப்படும். இறுதியாக அதுல பெஸ்ட் ஏதோ அந்த மொழிக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த படைப்புக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரௌத்ர சாத்விகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை நாவல் மலையாள மொழியை சார்ந்தது. ஸோ இவங்க தான் இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு படைப்பாக பார்க்கிறாங்க. ஸோ இதை எழுதினது தான் நம்ம பார்த்தோம் பிரபா வர்மா அவர்கள். ஸோ இவங்க தான் வந்து 2023க்கு சரஸ்வதி சம்மான் விருதுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த விருதிற்கான பரிசு தொகை அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. பாராட்டு சான்றிதழ் பிளஸ் நினைவு பரிசு வழங்குவாங்க. ஸோ இங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம், சரஸ்வதி சம்மான் விருது 2023க்கு தேர்வான நபர் பிரபா வர்மா அப்படின்னு பார்த்துருக்கோம், கேரளா மாநிலத்தை சார்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படைப்புகள் சார்ந்தும் கேட்பாங்க. இப்போ எப்படி கேரளா பிரபா வர்மா அவர்கள் வந்து ரௌத்ர சாத்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை நாவலுக்காக இந்த விருது வாங்குறாங்க, அது மாதிரி ஒரு தடவை கேட்டிருந்தாங்க 4 படைப்புகள் சார்ந்து கேட்டிருந்தாங்க சாகித்ய அகாடமி விருதை பேஸ் பண்ணி. ஸோ வண்ணதாசன், இன்குலாப், ராமகிருஷ்ணன், தர்மன் சோ இவங்கெல்லாம் தமிழ் எழுத்தாளர்கள். இவங்க எல்லாருமே சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க. இவங்க 2018 இருந்து 2019 காலகட்டத்தில் சாகித்ய அகாடமி விருது யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் கம்பைல் பண்ணி இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ வண்ணதாசன் அவர்கள் வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற படைப்புக்காக வாங்கினாங்க. இன்குலாப் அப்படின்றவங்க காந்தல் நாட்கள் அப்படின்றதுக்காக வாங்கினாங்க. ஸோ 2016 வண்ணதாசன் அவர்கள், 17 இவங்க, ராமகிருஷ்ணன் அவர்கள் 18. ஸோ ராமகிருஷ்ணன் அவர்கள் சஞ்சாரம் அப்படின்றதுக்கு வாங்கியிருப்பாங்க. தர்மன் சோ அப்படின்றவங்க சூல் அப்படின்ற நாவலுக்காக வாங்கியிருப்பாங்க. இந்த சூல் அப்படின்ற நாவல் எதை பற்றிய கருத்துக்களை கூறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை TNPSC கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் இந்த கேள்வியை உங்களுக்கு படிச்சு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கேட்குறேன். சரி, வாங்க அடுத்து நாம என்ன பார்க்க, தர்மன் சூ வந்து 2019 வாங்கினாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஃபின்லாந்து அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இந்த பட்டியலில் எப்பயுமே 20 இடங்களுக்குள்ள வந்துருவாங்க. தற்பொழுது அமெரிக்கா 23வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க, ஜெர்மனி 24வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ கோஸ்டாரிகா அப்படின்ற ஒரு நாடு 12வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ புதுமையாக 20 இடத்திற்குள்ள வந்த நாடு கோஸ்டாரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 20 இடத்திற்கு பின்னாடி போன நாடு இது வரைக்கும் போகவே இல்லை, அமெரிக்கா ஜெர்மனி தான் போயிருக்காங்க இந்த பட்டியலில். ஸோ ஃபின்லாந்து அப்படின்ற நாடு தான் உலக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ பட்டியலை வெளியிடக்கூடிய அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா தான் வெளியிடுறாங்க, ஆண்டுதோறும் வெளியிடுவாங்க. ஸோ பட்டியலின் அடிப்படை காரணிகள் என்ன அப்படின்னா வருமானம், ஆரோக்கியம், சுதந்திரம், ஊழல் இல்லாமை, இந்த பேஸ்ல தான் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. பின்லாந்துடைய சிறப்பு என்னன்னா தொடர்ந்து 7வது முறையாக இந்த பட்டியலில் முதலிடத்தை வைக்கிறாங்க. ஸோ பட்டியலில் சேர்க்கப்படாத விஷயம் என்ன அப்படின்னா உலகின் பெரிய நாடுகள் இந்தியா, சைனா போன்ற நாடுகள்லாம் இந்த பட்டியலில் சேர்க்கப்படலை அப்படின்ற விஷயங்களை முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி இடம் பிடித்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் தான் கடைசி இடம் இந்த பட்டியலில் பிடிச்சிருக்கு. ஸோ 15 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பட்டியலில் முன்னோக்கி இருக்கக்கூடிய நாடுகள் முதல் 10 இடங்களுக்குள்ள 15 மில்லியன் மக்கள் தொகையை வச்சு இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் முதல் 10 இடங்களுக்குள்ள இருக்காங்க. ஸோ மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய நாடுகள் தான் ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு நாடுகளாக இருக்கு அப்படின்றது இந்த தரவரிசையில தெரிய வருது. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு சார்ந்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற வார்த்தை முதல்ல 1972 ஜிக்மே ஜிங்கியா வாங்சுக் அப்படின்ற பூட்டான் அரசர் தான் வெளியிட்டிருப்பாரு. எங்க இருந்து? பம்பாய் விமான நிலையத்திலிருந்து பினான்சியல் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணல்ல ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் தான் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருப்பாரு. 2011 ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஜிஎன்ஹெச் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கு 4 தூண்கள் இருக்கு. ஒன்று பொருளாதார வளர்ச்சி, அதுவும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி நிலையானதாகவும் இருக்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன், இந்த 4 வகையில தான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடியே வெளியிட்டது ஜிக்மே ஜிங்கியா வாங்சுக் அப்படின்றவர் தான் உருவாக்கியிருக்காரு 1972. ஓகேங்களா? சரி, நம்ம இந்தியா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல சமீபத்திய காலங்களில் எத்தனாவது ரேங்க்ல இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை தரம் உயருதல் தான் சிறந்த காரணி அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் எந்த புலிகள் காப்பகத்தின் பாதுகாப்பிற்காக பட்டா நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மேகமலை அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேயே இதுவரைக்கும் உயிர் பன்மைத்துவத்தை பாதுகாப்பதற்காக ஒரு மாநில அரசு தனியார் நிறுவனங்களிடமிருந்து இடம் வாங்கியதே கிடையாது. இது முதல் முறை அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் மொத்தம் 5 புலிகள் சரணாலயம் தான் இருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது களக்காடு முண்டந்துறை அப்படின்றதா தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட புலிகள் பாதுகாப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க, டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போ உருவாக்குனாங்க? 1988 காலகட்டத்தில் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது முதுமலை. எப்போ உருவாக்குனாங்க? 2007 உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் உருவானது ஆனைமலை. இது எப்போ உருவாக்குனாங்க? 2008 உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் ஈரோட்டில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது 2011 காலகட்டத்தில் உருவாக்கி இருப்பாங்க. மேகமலை தான் ரொம்பவும் இளமையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலிகள் காப்பகம். 2021 தான் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மேகமலையில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பக பாதுகாப்பிற்கு தான் பட்டா நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அப்போ உருவாக்கியது 2021. எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குது? தேனி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் அமைந்திருந்தாலும் ஒரு சில பகுதிகள் மதுரை மாவட்டத்திலே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிலங்களை கையகப்படுத்திய அமைப்பு தமிழ்நாடு வனத்துறை தான் கையகப்படுத்தி இருக்காங்க. எவ்வளவு இடம்? 30.41 ஏக்கர் அப்படின்றத கையகப்படுத்தியிருக்காங்க. உறுதுணையான சட்டம் என்ன? நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்ற சட்டம் 2013 படி கையகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ நடவடிக்கையின் சிறப்பு என்ன? காடு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்புக்காக மாநில அரசு தனியார் நிலத்தை வாங்குவது இந்தியாவிலேயே இது முதல் முறையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல
ரெண்டு புலிகள் காப்பகம் சார்ந்து பார்க்க போறோம். ஒன்னு சத்தியமங்கலம், இன்னொன்னு மேகமலை. இது இரண்டும் புலிகள் காப்பகமாக லேட்டரா தான் அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே இது வனவிலங்கு சரணாலயமாக இருந்தது அப்படின்றது தெரியணும். ஸோ சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றது ஈரோடு மாவட்டத்தில் 2008 இருந்தே இருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரையில் இருந்தாலும் இது 2009 கிரியேட் பண்ணப்பட்டது. ஆனால் இது புலிகள் பாதுகாப்பகமாக 2011 தான் அறிவிக்கப்பட்டது. இது 2021 தான் அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் 2000 அப்புறம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புலிகள் பாதுகாப்பிற்காக தேசிய அளவில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற திட்டம். சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. இந்த திட்டம் 1981 ஏப்ரல் 1 கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இது 1973 ஏப்ரல் 1 கொண்டு வரப்பட்டது. சோ அது தவறா இருக்கு. இந்த திட்டத்தினால் 27 புலிகள் பாதுகாப்பகம் 17 மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சொல்றாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. ஓகேங்களா? சோ அப்போ 1 மற்றும் 3 அப்படின்றது கரெக்ட். சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்தியாவில் மொத்தம் புலிகள் காப்பகம் எத்தனை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து உலகளாவிய காலநிலை அறிக்கை 2023 படி அதிக அளவு வெளியேற்றப்பட்ட வாயு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்வியஸா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற வாயு தான் அதிகமாக வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். சோ 2ஆம் இடத்துல மீத்தேனும் 3ஆம் இடத்துல நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அமோனிய வாயு அப்படின்றது சமீபத்திய காலங்களில் தமிழ்நாட்டில் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மூலமாக நிறைய நபர்களுக்கு பரவுச்சு. ஸோ எண்ணெய் கசிவும் ஏற்பட்டது, அமோனிய வாயு கசிவும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, உலகளாவிய காலநிலை அறிக்கை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் சொல்றாங்க, கார்பன் டை ஆக்சைடு தான் உலக அளவில் அதிகமாக வெளியேற்றப்பட்ட ஒரு வாயுவாக பார்க்கப்படுது. அது பசுமை இல்ல வாயுக்கள். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இங்க பாருங்க, அறிக்கை வெளியிட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உலக வானிலை அமைப்பு தான், வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. சோ 2023 ஆண்டின் சராசரி வெப்பநிலை 0.12 டிகிரி செல்சியஸ் கூடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2023 மிகவும் வெப்பமான ஆண்டாக கருதப்படுகிறது அக்கார்டிங் டு வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் வேறு என்ன விஷயங்கள்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னா, பெருங்கடல் வெப்பத்தை பார்த்திருக்காங்க. அதோடைய நிலை உயர்ந்திருக்கும் முன்பை விட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திறந்த பெருங்கடல் அமிலத்தன்மை எப்படி இருக்கு, குறைந்திருக்கு அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. பசுமையுள்ள வாயுக்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 150% முந்தைய நிலையை விட கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து கூடியிருக்கு. மீத்தேன் எமிஷன்ஸ் 264% முந்தைய நிலையை விட கூடியிருக்கு. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றது 124% முந்தைய நிலையை விட கூடியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புவி வெப்பமயமாதல் சார்ந்த ஒரு கண்டென்ட் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து பார்க்குறோம். ஸோ நிலம் மற்றும் நீரை உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலத்தில் தற்பொழுது அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலையை தான் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் வந்து குளோபல் வார்மிங்க்கு டெஃபினிஷன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உலகின் சராசரி வெப்பநிலை கடந்த 100 ஆண்டுகளில் 0.75 டிகிரி செல்சியஸ், அதாவது 1.4 டிகிரி ஃபாரன்ஹீட் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2/3 பங்கு 1975 அப்புறம் கூடுனது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கூடுன வாயுக்கள்ல கரியமிலா வாயு, மீத்தேன், குளோரோஃப்ளூரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடுலாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பசுமை குடில் வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வளிமண்டலத்தில் அதிகரிப்பதனால தான் பசுமை குடில் விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்றது உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ கரியமிலா வாயு தான் புவி வெப்பத்திற்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. 50% அதுதான் காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசுமையில்லா வாயு அப்படின்றது எப்போ உருவாகும்? உயிரி பொருட்கள், விறகு போன்ற பொருட்களை எரிப்பது, காடுகள் மரங்களை அழிப்பது கரியமிலா வாயுவின் அளவு அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடந்த காலங்களில் புவி வெப்பமடைவதற்கு இயற்கையான சில காரணங்கள் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் உருவாக்குச்சு. அது உயிரினங்களுக்கு ரொம்ப நன்மையவே கொடுத்துச்சு. ஆனா இப்போ மனித நடவடிக்கைகள் மூலமாக அளவுக்கு அதிகமாக கார்பன் எமிஷன்ஸ் அப்படின்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணைகள் யாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. குளோரோஃப்ளூரோ கார்பன் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறுகிறது. சரியா அப்படின்னு கேட்டா இது சரிதான். மீத்தேன் அப்படின்றது கால்நடை செரித்தல்ல இருந்து உருவாகுது அப்படின்னா சரி, ஆனா அது சரியாக பொருந்தல. ஸோ அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றது பண்ணை மண்ணை உழுகும் பொழுது வெளியேறும். ஸோ அதுவும் சரியாக பொருந்தல. கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படின்றது புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதன் மூலமாக உருவாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ 1 மற்றும் 4 அப்படின்றது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 மற்றும் 3 அப்படின்றது தான் தவறாக இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம்? இந்தியாவின் முதல் ஆயுர்வேத கஃபே எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்லியில தான் திறந்திருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ். ஸோ நித்தி ஆயோக் வந்து சமீபத்திய காலங்களில் வெளியிட்ட அறிக்கையில்
சுகாதாரத்துல சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா முதல் இடத்துல வந்து கேரளா, இரண்டாம் இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சமீபத்திய காலங்களில் திரிபுரா சார்ந்து நம்ம என்ன படிச்சோம்? மீன் உண்பவர்கள் அதிக சதவீதத்தில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா திரிபுரா அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ பேர்? 99.35% மக்கள் திரிபுராவில் வாழக்கூடியவங்க மீன் உண்பவர்களாக இருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஸோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ டெல்லி அப்படின்ற இடத்துல தான் இந்தியாவின் முதல் ஆயுர்வேத கஃபே அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அமைக்கப்பட்டுள்ள இடம் மகரிஷி ஆயுர்வேத மருத்துவமனைக்குள்ளதான். ஸோ பயன் என்ன அப்படின்னா மக்களின் உடல்நிலைக்கு ஏற்ப உணவு தனி பயனாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தவிர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அந்த கஃபேல வெங்காயம் மற்றும் பூண்டு பொருட்கள் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பதல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோக்கம் ஆயுர்வேதம் மற்றும் உணவின் இணைப்பை மேம்படுத்துவது தான் அந்த கஃபேயோட நோக்கமாக இருக்கு. உடல்நிலை ஆரோக்கியத்திற்கு தேவையான இரும்பு சத்து அதிகரிப்பதற்கும் செரிமானத்திற்கு உகந்த விஷயங்களும் அங்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஆயுர்வேதத்தை சிறப்புறும் வகையில் ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? அதாவது 3 நிறுவனங்கள், ரொம்ப முக்கியமான நிறுவனங்கள், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம் CSIR, அதுக்கப்புறம் தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் NBRI, அதுக்கப்புறம் மருத்துவ நறுமண தாவரங்களுக்கான மத்திய நிறுவனம் CIMAP அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த 3 நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து PGR 34 அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு ஆயுர்வேத தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சாங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ பிளட் குளுக்கேஷ் ரெகுலேட்டர் BGRன்னு சொல்லிட்டாங்க. இது 34 வகையான தாவர மூலிகை வளங்களை அங்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மனிதனின் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்போ இந்த மாதிரி ஆயுர்வேதம் சார்ந்து, அதுவும் நம்ம இந்திய தலைநகரம் டெல்லியில ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பற்றி ரிலேட்டடாகவே இப்போ நம்ம பார்க்குறோம். புது டெல்லியில் 2017 இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அனைத்திந்திய ஆயுர்வேத மருத்துவக் கழகம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. சென்னை ICF 2024-25 ஆண்டு, இந்த ஆண்டுக்கு ஒரு இலக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா 3000 ரயில் பெட்டிகளை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் ஆந்திரால தேசிய நெடுஞ்சாலைகள்ல விமான இறங்குதள பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க இந்தியா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இளம் விஞ்ஞானிகள் பயிற்சி திட்டம் யுவிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்திற்கு பயனாளிகளாக பார்க்கப்படக்கூடியவங்க 8ஆம் வகுப்பு முடிஞ்சு 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பயனாளிகள் 2 வாரங்கள் தங்கி அறிவியல் சார்ந்த நிறைய நுணுக்கமான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் ப்ரோக்ராமாக பார்க்கப்படுது. இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்காக இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க. தற்பொழுது ஏன் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இதற்கான விண்ணப்பிக்கும் காலம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால படிச்சுட்டு இருக்கோம். 2வது தனியார் ராக்கெட் கூடிய விரைவில் விண்ணில் செலுத்த போறாங்க. இதை தயாரிச்சது தமிழ்நாட்டின் ஸ்டார்ட் அப் நிறுவனமாகிய அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படின்ற நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அக்னி பான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை மறுபடியும் நினைவு கூர்ந்துக்கிட்டோம். அடுத்த விஷயம் பாருங்க, 2017 அதை விட்டுருங்க, அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரைக்கும் என்ன வாரமாக கொண்டாடுறாங்க? அதாவது வேர்ல்டு ஸ்பெஷல் வீக், அதாவது ஸ்பேஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு வீக். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. 2023 கூட கொண்டாடினாங்க. அதற்கான மையக்கருத்து என்னன்னு பார்ப்போம். இங்க இருக்கிறத பார்க்க வேணாம். அப்போ அதற்கான மையக்கருத்து என்ன சொல்றாங்க? ஸ்பேஸ் அண்ட் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளி மற்றும் தொழில் முனைவோர் அப்படின்றத 2023க்கான மையக்கருத்தாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்குக்கு. சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் டேபிள் டென்னிஸ் போட்டிக்காக தேர்வாகியுள்ள இந்திய நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சரத்கமல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ சரத்கமல் முதல்ல டேபிள் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர் பாரிஸ் ஒலிம்பிக்கு தேர்வாகி இருக்காரு அப்படின்றது தெரியணும். ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் நீரஜ் சோப்ரா அவர் ஈட்டி எறிதலுடன் தொடர்புடையவர். டைமண்ட் லீக் போட்டியில் தங்கம் வென்றிருக்காரு. ஒலிம்பிக்ஸ்லே தங்கம் வென்றிருக்காரு. இந்தியாவின் தங்க மகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். சீத்தல் தேவி அப்படின்றவங்க 2 கைகளும் இல்லாதவங்க, வில்வித்தையில சிறந்து விளங்கக்கூடியவங்க. சீனால நடந்த ஆசிய பாரா தடகள போட்டியில ஒரே எடிசன்ல 2 தங்க பதக்கத்தை வென்றவங்க. ஸோ ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவங்க. மணிகா பத்ரா அப்படின்றவங்க டேபிள் டென்னிஸோடு தொடர்புடையவங்க தான், அவங்க வீராங்கனை. ஓகேங்களா? ஸோ வீரர் யார் தேர்வாகி இருக்கா அப்படின்னு என்ன சொல்லணும்? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி டேபிள் டென்னிஸ் சார்பாக சரத்கமல் அவர்கள் தேர்வாகி இருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு குயிக் ரிவிஷன் தான். உலக காற்று தர அறிக்கை 2023 படி எந்த
நாடு ரொம்ப மோசமான காற்று தர குறியீட்டில் இருக்கு அப்படின்னா வங்கதேசம், 2ஆம் இடத்துல பாகிஸ்தான், 3ஆம் இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். மகப்பேறு நிதி உதவி திட்டம் தமிழ்நாட்டில் யாருடைய பேர்ல செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களது பேர்ல செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ 5 தவணையாக கொடுக்கப்பட்ட நிதியுதவி 3 தவணையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். கடலுக்குள் காற்றாலை அமைக்கும் திட்டம் இருக்கே, இது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்துறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ சரஸ்வதி சம்மான் விருது 2023க்கு தேர்வானவங்க பிரபா வர்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் அப்படின்றது ஐநா வெளியிட்டிருக்காங்க. அதுல பின்லாந்து தொடர்ந்து 7வது முறையாக முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு காடு அல்லது பல்லுயிர் பெருக்கத்திற்காக ஒரு மாநில அரசு வந்து பட்டா நிலங்களை கையகப்படுத்தியிருக்காங்க. அது இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மேகமலை புலிகள் காப்பகத்தை பாதுகாப்பதற்காக அப்படின்னு பார்த்தோம். உலகளாவிய காலநிலை அறிக்கை 2023 அப்படின்றத வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வெளியிட்டாங்க. கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்தியாவின் முதல் ஆயுர்வேத கஃபே அப்படின்றது டெல்லியில தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இளம் விஞ்ஞானி பயிற்சி திட்டத்தை இஸ்ரோ வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷத்திற்கான விண்ணப்பிக்கக்கூடிய காலம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சரத் கமல் அவர்கள் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாட்டுன்னு தொடர்புங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.